friends, welcome to rjjamunakitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான பீஸா ரெசிபி தான். நம்ம பிரெட்லயும் பீஸா சூப்பரா செய்யலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற டெய்லி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்க்க முடியும். வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரெட் பீஸா செய்யிறதுக்கு pan சூடானதும் கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு பிரெட்டை ஃபஸ்ட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேண்டாம், லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். திருப்பி இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் நான் அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்க்கலாம். சீஸ் எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தான். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு என்ன வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுதான் சேர்க்கணும் அதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது, நம்மளோட இஷ்டம்தான். சிக்கன்னு, மஷ்ரூம் இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம், உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா ஜூஸினஸ்ஸாக இருக்கும், அதனால் சீட்லாம் எடுத்துடுங்க. ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு சீஸ் லேயர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. காரம் அதிகமாக வேணும்னு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். மிக்சட் ஹெர்ப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, சீஸ் மெல்ட் ஆகி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாங்க. இருக்கட்டும். நல்லா சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. நம்ம எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போது கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் நைஃப்லேயே பண்ணுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.